கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொலைக்காட்சியின் மூலியமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட கர்த்தருடைய செய்தியை கேட்டு நாம் யாவரும் நன்மை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதற்காக நாம் இன்று ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த நாமத்துக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இப்பொழுது தாவே ஒரு உயிரிழந்த நாளில் தாவே ஆண்டவரே இந்த சமூகத்தில் வரும்படியான கிருபை செய்தீர்கள். மக்கள் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தாவே இந்த வானொலியை பார்த்து இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தாவே வசனமான தாவே இருப்பதும் கருக்குள்ள கட்டையமாக இருக்கிறபடியாக தாவே ஒவ்வொரு இதயங்களுக்கும் ஏற்றவாறு தாவே ஆறுதலாகவும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சொல்லி நாமத்தினால் ஆண்டவரை ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கஷ்டத்திலும் கவலையிலும் துன்பத்திலும் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. ஆண்டவரே கத்தாவே, இந்த கத்தாவே நம்மளுமாய் கத்தாவே அநேக பிள்ளைகள் கத்தாவே கஷ்டத்தில் கத்தாவே வேதனையோடு கத்தாவே ஆண்டவரை பற்றாக்குறையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா விதமான தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீர் கத்தாவே சபையின் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். மற்ற எல்லா பிள்ளைகளுக்காய் தேசங்களுக்காய் நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படிக்காக கர்த்தர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இரண்டாவது நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் நேரடியாக அதாவது லைவ் டிவியை உங்களுக்காக நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு நீங்கள் பதில் உரையை கொடுக்கும்படிக்காக நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக சபை பிள்ளைகள் எல்லாரும் பார்த்துவிட்டு இதற்கு ஒரு பதிலை பாஸ்டர் தேங்க்யூ என்று சொன்னால் அது நலமாக இருக்கும். நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அதை செய்யுங்கள். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வோம். அவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்களும் நானும் சந்தோஷமாய் வளமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபையை பாராட்டுவாராக. அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உலகத்தில் பார்க்கும் பொழுது இன்னும் 2 வாரம் லாக்டவுன் செய்திருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கொரோனா, COVID-19 பயம், என்ன ஆகிறதோ ஏதாகிறதோ என்று சொல்லி மாஸ்க் போட்டுக்கொண்டு சானிடைசர்களை வாங்கி வைத்துக் கொண்டு சுத்தமாக இருக்க வேண்டும், பத்தமாக இருக்க வேண்டும், மறைந்திருக்க வேண்டும், ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஜனங்கள், எல்லா ஜனங்களும் நாடு உலகம் எல்லாருமே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே கர்த்தருடைய செய்தி எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் எப்பேற்பட்டதான வித்தியாசம் இருக்க வேண்டும் இருக்கிறது என்பது இந்த வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தீர்வு கொடுப்பார். மனுஷருடைய வார்த்தைகள் வெவ்வேறாக இருக்கலாம், ஊழியக்காரர்கள் சிலர் வெவ்வேறாக பேசலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாக இருக்கிறது. இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவனையும் அதை கனப்படுத்துகிறவனையும் கர்த்தர் காப்பாற்றுவார், கனப்படுத்துவார், அவனை ஆசீர்வதிப்பார். அருமையான ஜனங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நாம் தேவனுடைய செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டதான ஒரு வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனம். அருமையான ஒரு வசனம். இந்த உலகமே பயந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய தேசமே பயந்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய பெங்களூர் பட்டணமே பயந்து கொண்டிருக்கும் பொழுது, ஏன் நம் பாபு சாப்பாடு சாதம் சாப்பிட இருக்கிறதான எல்லா பிள்ளைகளும் பயந்து கொண்டிருக்கும் பொழுது, பயப்படாதவர்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பயந்து கொண்டிருக்கிறவர்கள் கவனிங்கள். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது 22வது வசனத்திலே, பூமியின் எல்லை எங்கும் இருக்கிறவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேற ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. உலகம் முழுவதுமாய் இன்றைக்கு பயந்து கொண்டு மடிந்து கொண்டு செத்து கொண்டு கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஏமாற்றத்திலும் பற்றாக்குறையிலும் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து நான் பேசவில்லை. கர்த்தருடைய வசனத்தை ஒப்பிட்டு பேசும் பொழுது வசனம் சொல்லுது, பூமியில் இருக்கிறதான எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள். நீ கஷ்டமா, நீ நோயில் இருக்கிறாயா, வேதனையில் இருக்கிறாயா, யாராவது உன்கிட்ட பேசவில்லையா, தவறாக யாராவது சொல்லிவிட்டார்களா, பாவத்தில் விழுந்து விட்டோமா, பிரச்சனையில மாட்டிக்கொண்டோமா,
பணக்காசு இல்லையா? ஏதோ ஒரு துன்பமோ துக்கமோ உன்னை தடை செய்கிறதா? தேவனை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு ஒருவரும் பிரிக்க முடியாது. எனவே தேவனுடைய வாக்கு சொல்லுகிறது, பூமியின் எல்லையில எங்க மூலை முடுக்கில் இருக்கிறவர்களும் என்னை நோக்கி பாருங்கள், நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னால் காப்பாற்றப்படுவீர்கள். காப்பாற்றப்படுவீர்கள் சொன்னால் ஆண்டவர் உங்களை எல்லாத்தையும் சந்திப்பார். சந்திப்பார் என்று சொன்னால் மனுஷனால் அல்ல, கர்த்தரால் பரத்திலிருந்து வரும் சந்திப்பு. ரட்சிப்பு என்றால் எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய வாழ்வுக்கு, வாழ்வாதாரத்திற்கு, பொருளாதாரத்திற்கு, உன்னுடைய தேவைக்கு, எல்லாவற்றுக்கும் நீ அல்ல, உன்னுடைய ரட்சிப்பு முக்கியம். உன்னுடைய ஞானம் அல்ல, தேவனுடைய ரட்சிப்பு முக்கியம். உன்னுடைய பயபக்தியோ, உன்னுடைய வித்தியாசமோ, உன்னுடைய வித்தையோ, உன்னுடைய சாமர்த்தியமோ அல்ல, கர்த்தருடைய ரட்சிப்பு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்க்க சொல்லுவோம், ஆண்டவர் பின்னாடி ஓட சொல்லுவோம். இவைகள் எல்லாம் ரட்சிப்புக்குள்ள அடங்கி இருக்கிறது. நானே தேவன், வேறு ஒருவரும் தேவன் இல்லை என்று சொல்லுவோம். அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிக்க என்று சொன்னால் எல்லா முழங்கால்களும் முழங்காலிடும், எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் என்னவென்று சொல்லி, நான் ஹalleluya, முழங்கால் யாவும் எனக்கு முன்பதாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டு ஆணையிட்டு இருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்படுகிறது, இது மாறாது இல்லை என்றார். ஹalleluya, இது மாறாது. ஆண்டவர் சொன்னது வார்த்தை மாறாது. என்ன சொல்றாரு? என்னை நோக்கி பாருங்கள், நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். நான் தான் தேவன். இந்த உலகத்தில் இருக்கிறதான காரியங்கள் அல்ல, பயப்பட வேண்டியதான கொரோனா இல்லை, எந்த மந்திரிமார்களோ எந்த மினிஸ்டர்களோ அல்ல. உன்னுடைய புயபலமோ சுயபலமோ சொந்த பலமோ ஒளிந்து போகும். இவைகள் எல்லாம் மாயை. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தரை நோக்கி பாருங்கள். என்ன வேலை சொல்றாரு ஆண்டவர்னா, அவரை நோக்கி பாருங்கள். பார்க்கிறது ஒண்ணு கஷ்டம் கிடையாது, ஈஸியான ஜாப். ஆண்டவர் பார்க்க பயப்படுமா? இல்ல ஆண்டவர் பார்க்கறதுக்கு உனக்கு பயமா? ஏதோ ஒரு காரணம் தடையா இருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார். பார்க்கிறதான வேலை ரொம்ப ஈஸியான வேலை. ஆண்டவரை நோக்கி பார்க்கணும்னு சொன்னா எத்தனையோ பேர் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம். அவரை நோக்கி பார்த்தவர்களை கர்த்தர் விடுவித்தார். அவர் பாதத்திலே வந்து விழுந்து, ஐயா என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று மரியாதை சொன்ன பொழுது, இனி அதை செய்யாதே, நீ மன்னிக்கப்பட்டாய், சுகமாய் சந்தோஷமாய் போ என்று சொன்னார். அவரை நோக்கி மார்த்தாள் வந்து உட்கார்ந்து கொண்டு, மரியாள் வந்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு, ஆண்டவரே நல்ல போதுகிற வார்த்தையை சொல்லுங்கள் என்று அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர், நீ புத்தி உள்ள ஸ்திரீ, ஸ்திரீகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னுடைய வேலை எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. நீ வீட்டிலே மரியாளாக இருந்தாலும் மார்த்தாளா இருந்தாலும் என்ன நோக்கி பார்த்தீர்களே, அதற்காக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். லாசரு மரித்த பொழுது அவருடைய சகோதரிமார்கள் ஆண்டவரையே நோக்கி பார்த்திருந்தார்கள். எத்தனையோ நாட்களாக, 4 ராத்திரியாக பயந்து போயிருந்தார்கள், அழுது கொண்டிருந்தார்கள், புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் வந்த பொழுது என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தீர்கள், எனக்காகவே காத்துக் கொண்டிருந்தீர்கள். இதோ அவன் மரிக்கவில்லை, நான் அவனை உயிரோடு எழுப்புகிறேன். அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் அப்படியாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாதுகாவல், நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய ஆசீர்வாதம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஈஸியஸ்ட் ஜாப். இந்த நாளிலே நீங்க படுத்துக்கொண்டு வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், கால் மேல கால் போட்டுக்கொண்டு வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு கூட வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படியோ சரி, கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் உங்களை கரிசனையோடு பார்க்கிறார். அவர் உங்களை மன உறுதியோடு பார்க்கிறார். என்னை நோக்கி பார்க்கிறவனை ஒருபோது நான் புறம்பை தருவதில்லை, ஒருபோது நான் போ என்று சொல்லுவதில்லை, ஒருபோதும் அவனை அவமதிப்பது கிடையாது. எப்பொழுதும் என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஆதரிப்பேன், அவர்களை ஆசீர்வதிப்பேன். எப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். என்னை விட நம்முடைய நோக்கம், நம்முடைய நம்பிக்கை மாஸ்க் மேல அல்ல,
நீங்க எவ்வளவுதான் மாஸ்க் போட்டாலும், எவ்வளவுதான் சானிடைசர் போட்டாலும் அது உங்களை காப்பாற்ற முடியாது. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? நீ மாஸ்க் போட்டுட்டா நீ காப்பாற்றப்பட்டு விடுவாய், நீ சானிடைசர் போட்டால் நீ காப்பாற்றப்பட்டு விடுவாய் என்று நீங்கள் எண்ண வேண்டாம், நம்ப வேண்டாம். அவைகளை எல்லாம் செய்யுங்கள், நல்லது, சுத்தம் நல்லது, நீங்கள் ஒழுங்கு கிரமமாக இருப்பது நல்லது. ஆனா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை காவாராகில் நீ எவ்வளவுதான் காத்தாலும் அது விருதா. கர்த்தர் பட்டணத்தை அவர் கட்டாவிட்டால், உங்கள் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுகளுடைய பிரயாசம் கூட விருதா. அப்ப கர்த்தர் நம்மளை காப்பாற்ற வேண்டும், கர்த்தர் நம்மளை கட்ட வேண்டும், கர்த்தர் நமக்கு மாஸ்காக, அவரை தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அபிஷேக தைலமாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா எந்த கரம் தொட்டாலும், நம்ம எத்தனை பேருக்கு தொட்டு ஜெபம் பண்ணாலும், நம்ம எந்த ஊழியத்திற்கு எந்த இடத்துல போய் ஊழியம் செய்தாலும் வாதின் கூடாரத்தை அணுகாது. 91வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், உன்னுடைய என்ன சொல்கிறது? வாதின் கூடாரத்தை அணுகாது. உங்களுடைய கூடாரமாக இருந்தாலும் சரி, நீ போகிறதான இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை நம்பும் போது, ஆண்டவரை தேடும் பொழுது, நீங்கள் ஆண்டவர் நமக்கு காவலாக இருக்கும் பொழுது, காவலாக தேவைதான், காவல் காக்க வேண்டும். ஆனால் அவனுடைய காவல் கொஞ்சம் தான் நமக்கு உதவியாக இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் என்று சொன்னார். அவருடைய பாதுகாத்து எல்லா தீங்கிலிருந்து உன்னை விடுவிப்பார், விலக்கி காப்பாற்றுவார். காவலாளி எல்லாம் செய்ய முடியாது, நீ என்ன சொல்லி அதான் செய்வான். ஆனா கர்த்தர், நீ என்ன சொல்லி அதை செய்யறதுக்காக கர்த்தர் அல்ல, நீ உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவு, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழி அல்ல. நீ கேட்பதற்கும் செபிப்பதற்கும், நீ வேண்டிக் கொள்வதற்கும், நீ கேட்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் செய்கிறார். அப்பொழுது நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது, நாம் ஏற்கனவே சொன்னவனமாக சங்கீதம் 91:10 வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேராது. நேரம் வந்தா கூட உங்ககிட்ட வராது. ஏன்? உன்னுடைய மேல தேவனுடைய சர்வாயுத ஆயுதங்கள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். உனக்கு சர்வாத ஆயுதம் இருந்தால் உனக்கு பயம் கிடையாது. தேவனுடைய ரட்சிப்பு, அவருடைய அபிஷேகம், அவருடைய பரிசுத்தம், அவரோடு கூட இருக்கிற அனுபவம் இருந்தால் என்ன நடந்தாலும் சரி, நீ முன்னே கடந்து போவாய். கர்த்தர் உனக்கு பின்னே கடந்து வந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இன்னைக்கு ராத்திரி பகல் நமக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உறங்காமல் இருக்கின்றோம். அதல்ல, இது மாம்சமாக நம்முடைய நேரத்துக்கு தகுந்ததை போல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு இந்த தேவன் நமக்கு இப்படியாக பதில் கொடுக்கிறார். வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையோ கர்த்தர் கனப்படுத்துகிறார். அவருடைய வசனம் நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. அவருடைய வசனம் நம்மை ரட்சிக்கும். உலகத்தில் இருக்கிறவர்கள், எல்லை எங்கும் இருக்கிறவர்கள் என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நானே உன் தேவன் என்று தேவன் சொல்லுகிறார். அவருடைய வசனத்திற்கு பயப்படும் போது கர்த்தர் நம்மை தேற்றுவார். அந்த தேவனுடைய வசனம் உன்னை தேற்றும், உன்னை ஆற்றும், உன்னை குணமாக்கும், உன்னை பரிசுத்தமாக்கும், உன்னை ஆசீர்வதிக்கும். தேவனுடைய வசனம் என்று சொன்னால் அது உன்னை நீதிமானாக்கும், உன்னை பெரியவனாக்கும், உன்னை உயர்த்தும். தேவனுடைய வசனம் இல்லாதபடி நீ புஜ பலத்திலே, சுய பலத்திலே, சொந்த ஞானத்திலே, உன்னுடைய அறிவிலே, உன்னுடைய திறமையிலே, உன்னுடைய வஞ்சகத்திலே, உன்னுடைய காரியங்களிலே நீ செய்யும் பொழுது அதுக்கு லாங் டைம் கிடையாது, ஷார்ட் டைம். கொரோனா போல வரும், அது கொஞ்ச நாளில ஓடி போயிடும். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அந்த தேவனுடைய வசனம் வானமும் பூமியும் ஒளிந்தே போனாலும் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார், அவருடைய நாமத்துக்குள்ள நீங்கள் வந்து ஒளிந்து கொள்ளுங்கள். அவருடைய வசனம் உன்னை நீதிமானாக்கும். அவருடைய நாமம் பலத்து துருகும். அவருடைய நாமம்னா என்னங்க? அவருடைய பேர் இயேசு என்னும் பேர், கர்த்தர் என்னும் பேர்.
ரட்சகர் என்று பேர். அவருக்குள்ள நீங்கள் ஓடி வாருங்கள், அவரை தேடுங்கள், அவருடைய முகத்தை பாருங்கள், அவருக்காக காத்திருங்கள், அவரை நம்புங்கள். அப்ப நான் நம்பாம இருக்குமா பாஸ்டர்? நீ கேட்கிட்ட மனசாட்சிக்கு உனக்கு பதில் கொடு. நான் சொல்ல முடியாது. நான் சொல்லுகிறதெல்லாம் அவரையே தேடுங்கள். நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நன்மையானாலும் தீமையானாலும் என்னவானாலும் சரி, கர்த்தர் 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 என்று சொல்லுகிறவனை கர்த்தர் கனமானை கனப்படுத்தி அவனை உயர்த்தியே உயர்த்துவார். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பலத்து துருகம் அதுக்குள்ளே நீதிமான்கள் ஓடி வந்து ஒழித்துக் கொள்ள வேண்டும். ஓடி போகாது, மற்றவர்களை ஓடி போக சொல்லாது, மற்றவர்களை கர்த்தரை தேடி சொல்லு, கர்த்தரோடு கூட சொல்லு, சபைக்கு வர சொல்லு, கர்த்தருடைய அனுபவத்தை கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனை வந்தாலும் காத்திருக்க சொல்லு. இன்னைக்கு உன்னுடைய பலத்திலே தேவனுடைய பலம் பரிபூர்ணமாகாது. ஆனால் உன்னுடைய பலவீனமா இருந்தாலும் கூட கர்த்தருடைய பலம் வரும் பொழுது அது உன்னை பரிபூர்ணமான பலமாய் மாற்றும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பலம், கர்த்தருடைய வார்த்தையிலே நமக்கு பலம் கிடைக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ளே நாம் ஓடி வரும் பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய முகத்தை நீங்கள் தேட வேண்டும் என்று சொல்லுகிறது. முகத்தை தேடினால் என்ன நடக்கும்? தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய முகத்தை கண்டவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகத்தை தேடினவர்களுக்கு குறைவில்லை. அவருடைய முகத்தை தேடினவர்கள் வெட்கப்படவில்லை. அவருடைய முகத்தை கண்டவர்கள் அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள், குணமடைந்தார்கள். அவரிடத்தில் முகத்தை தேடி வந்தவர்கள் ஆரோக்கியம் பெற்றார்கள், உயிரிழந்தார்கள், அபிஷேகம் பெற்றார்கள். அல்லேலூயா. அவர் முகத்தை தேடுதுன்னு சொன்னா அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. ஆனா நீங்க தேடிட்டீங்களா அது உங்களுக்கு சர்வ சாதாரணமா நீங்கள் குணமடைய முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும், நீங்கள் ஆண்டவரை தேட முடியும், உயர்த்தப்பட முடியும். கர்த்தர் உங்களை செல்வந்தர்களாக மாற்றவே மாற்றுவார். அல்லேலூயா. தேடுகிறதான அனுபவம் ஈஸி ஜாப், பெரிய கஷ்டம் அல்ல. அப்ளிகேஷன் போட தேவையில்லை, நேரம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கலாம். ஆண்டவருடைய தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற திரைச்சியில இரண்டாக கிழிஞ்சிருச்சு. எதுக்கு? எல்லாரும் உள்ளுக்கு வரலாம், ஆண்டவரை தேடலாம். கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களை அவர்களை அபரிதமாய் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பைபிளில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் செய்தியை முடிக்கட்டும். ஆனால் இந்த சம்பவம் முக்கியமானது, ஆழமானது, பலமானது. உங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மோசே குறித்து நான் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், 40 நாட்களாக வழி நடத்தினார். அவருக்கு என்ன வேணுமோ எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்தித்துக் கொண்டுதான் இருந்தார். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவரை முறுமுறுத்தார், மோசேக்கு விரோதமாய் பேசினார், ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசினார், ஊழியத்திற்கு விரோதமாய் பேசினார், ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினார்கள். நீங்கள் பேசுகிறது எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்படுத்துகிறதை போல பேசக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரை குறித்தோ, அவருடைய வேலையை குறித்தோ, அவருடைய ஊழியத்தை குறித்தோ, அவருடைய ஊழியக்காரர்களை குறித்தோ, அவருடைய சபையை குறித்தோ யாராவது பேசினால் என்ன நடக்கும்? தேவன் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவோ பார்த்தார், அவராலே தாங்க முடியவில்லை. திடீரென்று ஒரு கொள்ளிவாய் சர்வத்தை அந்த ஜனங்களுக்கு அனுப்பினார். யாரெல்லாம் தப்பு செய்கிறார், யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறார், யாரெல்லாம் கர்த்தரை நம்பாமல் இருக்கிறாரோ, பாவே நீ அவர்களை போய் என்ன செய்ய? கொத்து. சொன்னதுதான் கொள்ளிவாய் சர்வத்துக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? சாத்தானுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? தப்பு செய்யறதுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? சொன்ன உடனே அந்த பாம்பு ஓடுது, ஊர்ந்து போகிறது இல்லை. நான் சொன்ன ஓடுது. இன்னைக்கு கொள்ளுவாய் சர்ப்பமாக நிறைய பேர் ஓடுகிறார்கள். எதற்கு? மற்றவர்களை கொத்தும் பொழுது அவர்கள் அலறுகிறார்கள், கத்துகிறார்கள். வலி தாங்க முடியவில்லை, பலமாக இருக்கிறது, வலியாக இருக்கிறது. அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் செத்து போனார்கள். ஏன்? ஆண்டவருக்கு விரோதமாய், மோசேக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் அநேக செத்தார்கள்.
ஆனால் கர்த்தர் அநேகரை பாதுகாத்தார். யாரை பாதுகாத்தார்? அவரை நோக்கி பார்த்தவர்கள், அவர் ரட்சிப்புக்குள்ள நடந்தவர்களை கர்த்தர் காப்பாற்றினார், பாதுகாத்தார். ஆனால் யார் பாம்புக்கு தெரியுமா யார் நல்லவன் கெட்டவன் என்று? ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு. இந்த மனுஷன்கிட்ட போ, நீ அவனை கொத்துன்னு சொல்லல. அந்த பாம்புக்கு தெரியும் உன்னுடைய அட்ரஸ் என்ன, உன்னுடைய வீட்டு நம்பர் என்ன, உன்னுடைய செல்போன் நம்பர் என்ன, எங்க வந்து உன்னை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அது பாம்புக்கு தெரியும். அது எந்த இடத்துல வந்து கொத்த வேண்டுமோ அந்த இடத்துல வந்து உன்னை கொத்தும். சும்மா எல்லாரையும் கொத்திடாது, ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அதனால தான் வந்து கொத்தும். ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது நம்ம செஞ்சிருப்போம், அதனால தான் நமக்கு பிரச்சனை வருகிறது. நான் உங்களை சொல்றேன்னு நினைச்சுக்கிறாதீங்க, அது யார் நினைக்கிறீங்களே எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வீடியோ பார்க்கறதால எல்லாருக்கும் தேவனுடைய வசனம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் சர்ப்பத்தை, கொள்ளிவாய் சர்ப்பத்தை அனுப்பினார், வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கும்படிக்காக சொன்னார். அது போய் கர்த்தர் சொன்னபடி எல்லாரையும் அநேகரை கொத்தி போட்டு, அப்பொழுது எல்லாம் ஜனங்கள் அலறுகிறார், ஓடி வருகிறார்கள். ஐயோ மோசே, மோசே, நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், முறுமுறுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிடப்பா, தாங்க முடியலப்பா, நோய்ப்பா, கஷ்டமா இருக்கிறதுப்பா. ஆண்டவர் பாவம் மூலியமா ஒரு கொத்து விட்டாதான் உனக்கு ஐயோ குய்யோன்னு ஆண்டவர் தேடி ஓடுவதற்கு உனக்கு நேரம் வரும். நான் உங்களுக்காக சொல்லுகிறேன், தேவனை செய்தி சொல்லுகிறேன். யாரெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு விரோதமா, கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கர்த்தரே கொடுப்பார். ஆனால் அவர்கள் ஓடி வந்து கேட்கும் போது மோசே சொல்லுகிறார், கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி மோசே ஆண்டவரிடத்துல போய் முழங்கால் படிட்டு, ஐயோ ஆண்டவரே, இந்த ஜனங்கள் தான் அறியாமையினால செஞ்சுட்டாங்கப்பா, எவ்வளவோ தடவை மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் ஒரு ஊழியக்காரன், என் சபைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, தெரியாம செஞ்சுட்டாங்க ஆண்டவரே, தெரியாம செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆண்டவரே, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே என்று அநேக ஊழியக்காரர்கள் இன்னைக்கு சங்கடப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். அவங்களாலேயே, விசுவாசிகள்னாலேயே சில ஊழியக்காரர்களுக்கு நெஞ்செல்லாம் வலிக்கிறது. இதை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அப்பா மோசே, நீ ஜெபிக்கிறதுனால நான் ஒரு காரியத்தை சொல்றேன். யாரெல்லாம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பம் போய் கொட்டுனதோ அவங்க எல்லாரும் என்ன தெரியுமா செய்யணும்? நான் நீ சொன்ன உடனே நான் மன்னிச்சிட மாட்டேன். அதற்கு பதிலாக அவர்கள் இந்த காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ செஞ்சு உண்டாக்கி அது ஒரு மரத்துல தூக்கி மேலே கட்டு. அவங்களுக்கு எல்லாரும் சொல்லு, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீர்கள், யாரெல்லாம் கொத்தப்பட்டீர்கள், யாரெல்லாம் நோய்பட்டீர்கள், யாரெல்லாம் ஆண்டவர்களால அடிக்கப்பட்டீர்கள், நீங்கள் எல்லாரும் ஓடி வாங்க. என்ன பண்ணுங்க? ஓடி போங்கன்னு சொல்ல, ஓடி வாங்க. இந்த போல தூக்கி கட்டப்பட்டிருக்கிறதானே இந்த பிரான்ஸ் ஸ்னேக் நீங்க நோக்கி பாருங்க. ஆண்டவர் நோக்கி பார்க்கிறது நியாயம், ஆண்டவர் தேடுறது நியாயம். இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தை பார்க்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். இவங்கனாலதான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு, அதனாலதான் நான் விட்டுட்டு போயிடலாம்னு யோசித்தோம், இவங்கனாலதான் எனக்கு தொந்தரவு வந்துச்சு, அவங்களே பாருன்றாரு. இது என்ன நியாயமா இருக்கிறதா? இது நடக்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சர்ப்பத்தை நேர் நோக்கி பார்க்க சொல்லு, அப்பொழுது அவர்கள் குணம் அடைவார்கள். ஹல்லேலூயா! அப்பொழுது அவர்கள் சுகம் பெறுவார்கள், அப்பொழுது நான் அவனை குணமாக்குவேன். இது சிலருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கே சில நாட்களில என்ன இது சொல்றதுன்னு சொல்லி புரியாமல் இருந்தது. ஒண்ணு இல்லை, சிம்பிளாக நீங்க யோசித்து பாருங்க. அந்த மோசே சர்ப்பத்தை மேலே கட்டின போது யாரெல்லாம் கொத்தப்பட்டார்கள், யாரெல்லாம் அடிக்கப்பட்டார்கள், யாரெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்கள் ஓடி வந்து சர்ப்பத்தை பார்க்கும்போது அழுகுறாங்க. ஐயோ, இந்த பாம்பு வந்து கச்சிரமான்னு சொல்லி கிடையாது, அவன் தெரியும் இது இந்த பாம்பு வெங்கலத்துல செஞ்சது, அதனால இது எரிங்க வராது, அது நம்மளை கொத்தாது, நன்றாக தெரியும். ஆனால் கூட பார்த்துட்டு அவன் அழுகிறதும் கத்துகிறதும் பாம்புக்காக அல்ல, அவன் மனசுல இந்த பாம்பு ஏன் கடிச்சிச்சு தெரியுமா? நான் இந்த பொல்லாதது செஞ்சதுனால தான் கடிச்சிச்சு. ஆண்டவரே, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரே. இப்ப மன்னிப்பு கேட்கிறான், மனசுல இருந்து கேட்கிறான். ஐயோ, இந்த பாம்பை பார்த்த உடனே இது ரொம்ப பெருசா இருக்கிறது, வெங்கலத்துல செஞ்சு வச்சிருக்கிறாங்களே, கொத்துனா என்ன இருக்குமோன்னு அழுல. இந்த பாம்பு ஆண்டவர் சொல்லிதான் நம்மளை வந்து கொத்தி இருக்கிறது. ஆமாண்டவரே, நாங்க செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே, உங்க சோறு தின்னுட்டு உங்க மண்ணாவை தின்னுட்டு நாங்க உங்களுக்கு விரோதமா பேசுறது தப்பு தான் ஆண்டவரே.
அப்ப அவனுக்கு உள்ள அப்படியே ஒரு அபிஷேகம் வருது. அழறான், கத்துறான், துதிக்கிறான், ஜெபிக்கிறான், நல்லாயிட்டான். ஹalleluya, glory to God. சுகமாயிட்டான், பலம் வந்தது, சந்தோஷம் வந்தது. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது ஆண்டவருடைய நீங்கள் முகத்தை பாருங்கன்னு சொன்னா, வீட்டுல உட்கார்ந்துட்டு ஆண்டவரை நாங்கள் தேடுகிறோம் சொல்லும்போது அல்ல, நீ வந்த வெங்கல சர்வத்தை பாரு. அப்ப உன்னுடைய மனசாட்சி உனக்கு தெரியும், நம்ம ஏன் பார்க்கிறோம், எதுக்காக அழுகிறோம். அவங்க கன்ஃபஸ் செய்கிறார்கள், அழுகிறார்கள், ஒத்துக்கொள்ளுகிறார்கள். இது பாம்புனால வந்தது அல்ல, இது யாரால வந்தது? என்னால வந்தது, என்னுடைய பாவத்தினால வந்தது, என்னுடைய மீறுதலால வந்தது, என்னுடைய ஒழுங்கினால தவறுனால வந்தது என்று சொல்லி அவன் எப்பொழுதும் மனக்கசந்து அழுனானோ, அப்ப ஆண்டவர் இறங்கி வந்து அவனை தொடல, மோசே வந்து அவனை கட்டி பிடிக்கல, என்னமே செய்யல. எந்த இடத்துல ஆண்டவரை தேடினாங்களோ அந்த இடத்திலேயே கர்த்தர் அவர்களை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ சுகம் பெறணுமா? நீ கர்த்தரை நோக்கி பார். கர்த்தரை நோக்கி பார்க்கணும்னு சொன்னா உன்னுடைய மீறுதல் எதுவோ அதை நோக்கி பார். ஆண்டவருக்கு விரோதமா நம்ம என்ன செய்யணுமோ அதை நோக்கி பார். உனக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா எது இருந்ததோ அது உனக்கு தெரியும், அதை நோக்கி பார். கர்த்தர் சமூகத்துல வந்து நீங்க நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்க வசனத்தின் மூலமா பேசுவார். மோசே சொன்னது போல மோசே செய்தார். எல்லா ஜனங்களும் அதை நோக்கி பார்த்த ஜனங்கள் யாவரும், எல்லா ஜனங்களும் அல்ல, அந்த சர்வத்தை நோக்கி பார்த்த யாவரும் குணமடைந்தார். சும்மா நோக்கி பார்த்து இல்ல, எல்லாரும் அழுவுறா, எதுக்கு சொன்னா மனசாட்சியே ஒத்துக்கிறா. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள். அதுதான் நாம் வாசித்தோம். நாம் யாரெல்லாம் உணர்த்தப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தப்பட செய்வார். ஹல்லேலூயா. உணர்த்தப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தப்பட செய்வார். ஏசாயா 45:22 பிரகாரமாய் என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன். கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய சகாயகராக இருக்கிறார். நம்மை உயர்த்தும்படிக்காக கர்த்தர் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அதை ஃபாலோ பண்ணுங்கள். கர்த்தர் கண்டிப்பாய் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். மாஸ்கோ, இந்த சானிடைசரோ, இந்த உலகமோ, இந்த டாக்டரோ நம்மளை காப்பாற்ற முடியாது. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம உஷாரா இருக்கணும் பாஸ்டர், நம்ம உஷாரா பார்த்துக்கணும் பாஸ்டர், நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஞானமா நடந்துக்கணும் பாஸ்டர். என் ஞானம், கல்வி, செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை, குப்பை என்று அப்போஸ்தலர் பவுல் சொன்னார். உலகத்திலேயே மகா பெரிய படிப்பு படிச்சதாலே அப்போஸ்தலர் பவுல் ஞானமா, படிப்பு, பணக்காரன், வியாபாரி, அவர் சொல்லுகிறார், இவைகள் எல்லாம் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவரை உயர்த்திட்டேன். I can do all things through Christ who strengthens me. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் உணர்த்தப்படுங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்தப்பட செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 45:22 பிரகாரமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். அவரையே நோக்கி பாருங்கள். ஈஸியான வேலை, எப்பொழுதெல்லாம் காய் கிடைக்கிறது, எப்பொழுதெல்லாம் முடியுமோ ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் வேதத்தை நோக்கி பாருங்கள். குடும்பமாக உட்கார்ந்து செவி, சபை மக்களை நேசித்து செவி. அதே போல உங்களுக்கு தெரிந்த செய்தியை சொல்லுங்கள். கர்த்தரை தேடுகிற அனுபவத்துக்குள்ள வர சொல்லுங்கள். இதெல்லாம் ஆண்டவரை தேடுறதுக்கு வழியோ அந்த வழியிலே நடவுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை கண்டிப்பாய் உயர்த்துவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர். நானே தேவன், வேறு ஒருவரும் தேவன் இல்லை. என்னை நோக்கி பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், குணப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். அருமையான சாலம் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கிறதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், கர்த்தரை இல்லாத இந்த வீடியோவை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளும் பார்த்து அநேகம் ரட்சிக்கப்பட்டு சுவாமி அவர்களுடைய பலத்திலோ சுயத்திலோ நடக்காதபடி கர்த்தருமே பற்றுதலாயிருந்து உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் பரவசம் அடையவும், அவர் பரலோகத்தை போய் அடையவும் கர்த்தர் அவர்களோடு கூட நீ பரிந்துரை செய்தபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். யாவரையும் ஆசீர்வதி. விசேஷ விதமாய் சீக்கிரமாய் நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வந்து
கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் பேசவும், ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் ஜெபிக்கவும், மழுந்து மன்றாடிய இடத்தில் மண்டியிட்டு, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் சர்ப்பத்தை பார்த்தது போல நாங்கள் எங்களுடைய பிரச்சனை நோக்கி பார்த்து, எங்களுடைய உள்ளத்தை நோக்கி பார்த்து, எங்களுடைய மனசாட்சியை நோக்கி பார்த்து உம்மிடத்திலே ஒப்புரவாக எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.